ஒரு டோர்னமெண்ட்ல ஒரு யங்ஸ்டர் அடிச்ச 70 ரன் இந்தியா வேர்ல்டு கப்பை வின் பண்ணது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சொன்னா நம்மளால நம்ப முடியுமா? அந்த யங்ஸ்டர் விக்கெட் விடாம இருந்தது தான் இந்தியா ஃபைனல் போக முக்கியமான காரணமா இருந்துச்சு. இது அன்சங் ஹீரோஸ் பார்ட் 2. 2011 வேர்ல்டு கப்ல ஒரு யங்ஸ்டருக்கு குரூப் ஸ்டேஜ்லாம் அவ்வளோ சான்ஸே கிடைக்காம டேரக்டா நாக் அவுட்ஸ்ல சான்ஸ் கிடைக்குது. நாக் அவுட்ஸ்னாலே ப்ரெஷரு, அதுவும் ஆஸ்திரேலியா கூட அது ஒரு ப்ரெஷரு. இதுல வேற இந்தியாவில் 5 விக்கெட் இருந்துச்சு. அந்த ப்ரெஷர்லையும் பிரெட்லி போயிங்ல ஸ்ட்ரைட் ஒரு 6 அடிச்சு ஒரு பார்ட்னர்ஷிப்பை மேக் பண்ணி 34 ரன் அடிச்சு செமிஃபைனல் போக ஒரு முக்கியமான காரணமா இருந்தார் அந்த யங்ஸ்டர். செமிஃபைனல் போனா அங்க அதுக்கு மேல ஒரு ப்ரெஷரு, ஏன்னா ஆப்போசிட் டீம் பாகிஸ்தான். அந்த ப்ரெஷர்லையும் டெய்லண்டர்ஸ் கூட பார்ட்னர்ஷிப்பை போட்டு அந்த யங்ஸ்டர் அடிச்ச 36 ரன் இந்தியாவோட டோட்டல் ஒரு டீசன்ட் ஸ்கோரா வரதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த 2 மேட்ச்லயும் அந்த யங்ஸ்டரோட விக்கெட் ரொம்ப 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 குரூஷியல். ஏன்னா ஆஸ்திரேலியா கூட தலைமை விக்கெட் விட்டு இருந்தா அந்த பக்கம் டெய்லண்டர்ஸ் விக்கெட் விழுந்தே இருக்க சான்ஸ் இருக்கு. பாகிஸ்தானோட விக்கெட் விட்டு இருந்தா இந்தியாவோட ஸ்கோர் ஒரு டீசன்ட் ஸ்கோரா வந்திருக்க சான்ஸ் இருந்திருக்காது. இவ்வளவு பெரிய குரூஷியல் நாக் ஆன அந்த அன்சங் ஹீரோ யாருன்னா தி மேன், தி மித்,